ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. எந்த மாவட்டத்திற்கு இந்த உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது? இந்த உள்ளூர் விடுமுறை யாருக்கெல்லாம் பொருந்தும், யாருக்கெல்லாம் பொருந்தாது? இந்த உள்ளூர் விடுமுறைக்கு மாற்று வேலை நாள் தினம் அறிவிக்கப்பட்டுள்ளதா? என்ன காரணத்திற்காக இந்த உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற விவரங்களை பார்க்கலாம். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அரசு பொது விடுமுறை நாட்களை தவிர பண்டிகை நாட்கள், விழாக்காலங்கள் மற்றும் அம்மாவட்டத்தில் நடைபெறுகின்ற தியாகிகளின் நினைவு தினங்களை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டு அதற்கு மாற்று வேலை நாளாக ஏதேனும் ஒரு சனிக்கிழமை பணி நாளாக அறிவிக்கப்படும். அதேபோல் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி தருமபுரி மற்றும் ஈரோடு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட கலெக்டர் சரவணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தருமபுரி மாவட்டத்தில் ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி ஆகஸ்ட் 3ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உள்ளூர் விடுமுறை தினத்தை ஈடு செய்யும் வகையில், அதாவது இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் விடுமுறை நாளன்று மாவட்டத்தில் உள்ள கருவூலங்களும் அரசு பாதுகாப்பிற்காக அவசர அலுவலகங்களை கவனிக்கும் பொருட்டு குறிப்பிட்ட பணியாளர்களோடு செயல்படும். அதேபோல் வார இறுதி விடுமுறையுடன் இணைத்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளதால் இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதன் தொடர்ச்சியாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டு மொத்தம் 3 நாட்கள் தொடர் விடுமுறை கிடைத்துள்ளது. அதேபோல் ஈரோடு மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாளை முன்னிட்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், அனைத்து அரசு அலுவலர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாளான ஆடி திங்கள் 18ஆம் நாளை முன்னிட்டு இந்த உள்ளூர் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்கள் மட்டுமின்றி அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இந்த விடுமுறை பொருந்தும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த பொதுத் தேர்வுகள் அல்லது பிற தேர்வுகள் இந்த விடுமுறை அறிவிப்பால் பாதிக்கப்படாது என்றும் அவை முன்கூட்டியே அறிவித்த அட்டவணையின்படி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தருமபுரி மற்றும் ஈரோடு மாவட்டத்திற்கு தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை கிடைத்துள்ளது.